அதிமுகவில் செல்லூர் ராஜு நீக்கம், எடப்பாடி திடீர் அறிவிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே முக்கியமான தலைவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சசிகலா அம்மையாரோ, டிடிவி தினகரனோ, ஓபிஎஸ் இவர்கள் யாருமே அதிமுக அவர்கள் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற மட்டும் மிகவும் கண்டிஷனாக இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அவங்க மூவருமே உள்ளே வந்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்குகள் முற்றிலுமாக குறைக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு புறத்திலே அதிமுகவுடைய தொண்டர்கள் பூராமே பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் மூவருக்கும் ஆதரவாக ஒரு சில தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதே போல அவர்களுக்கு எதிராகவும் தொண்டர்கள் நிறையவே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நமது செல்லூர் ராஜுடைய பதவிகளை பறிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ரெடியாகி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலானது சமீப காலமாக வெளியாகி கொண்டு நமது செல்லூர் ராஜு அவர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மதுரை மாவட்ட செயலாளர் இருக்கிறார். மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிலே 3 மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. ஒன்னு வந்து ஆர்பி உதயகுமார் இருக்கிறார், ராஜன் செல்லப்பா இருக்கிறார், அதுக்கு அடுத்தபடியாக நமது செல்லூர் ராஜு. இப்படி 3 முக்கியமான தலைவர்கள் இருந்துமே மதுரையிலே பார்த்தீங்கன்னா அதிமுக 3ஆம் இடத்திற்கு போய்விட்டது இந்த நாடாளுமன்றத்தில். இப்ப செல்லூர் ராஜு அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா அந்த நாடாளுமன்றத்திலே காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பேசி அதற்கு அடுத்தபடியாக விஜய்க்கு ஆதரவாக பேசிவிட்டார். அதுவே போல வந்து ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் செய்திருக்கு. இதிலே கூடுதலாக பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டம் போட்ட அந்த வேளையிலே ஒவ்வொரு தலைவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதாவது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எந்த காரணம் எதற்காண்டி உங்கள் தொகுதியிலே அதிமுக தோல்வியை தழுவியது அப்படின்னு கேட்டதற்கு நமது செல்லூர் ராஜு அவர்கள் நாங்கள் அனைத்தும் சரியாகத்தான் செய்தோம், அதிமுக 3ஆம் இடத்திற்கு போனதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பதிலளித்தது. இதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கி அது மட்டும் இல்லாமல் மதுரை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நமது டாக்டர் சரண் அவர்கள் தான் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே வேட்பாளராக போட்டி, அதுவும் அவருடைய சொந்த காசை வைத்து தான் அனைத்து செலவுகளையும் செய்திருக்காரே தவிர கட்சியிலிருந்து ஒத்துறவே கூட வாங்க. அப்படிப்பட்ட நபருக்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மிகவும் ஆசைப்பட்டுக் கொண்டு அதன் காரணமாக செல்லூர் ராஜுடைய பதவிகளை பிடுங்கிவிட்டு அந்த இடத்தில் மாவட்ட செயலராக நமது டாக்டர் சரவணன் அவர்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதே போல எடப்பாடி பழனிசாமி கீழ் இருக்கிற நபர்களும் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதற்காண்டி செல்லூர் ராஜுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. செல்லூர் ராஜு அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னால் என்னுடைய பதவிகளை விட்டுத்தர முடியாது அப்படிங்கிறதா. இப்ப அப்படி ஒருவேளை நமது செல்லூர் ராஜு அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்காமல் செல்லூர் ராஜுடைய பதவிகளை நீக்கிவிட்டால் கண்டிப்பா ஒரு மணி மாறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.